வணக்கம் மக்களே, இது நம்ம இன்னைக்கு நம்ம ஒரு அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம கொடுத்துருப்பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம கிட்ட இருக்கால இந்த செகண்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல இவனை இன்வைட் பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருப்பாரு, நம்ம டைரக்டர் யூன். சோ நம்ம டைரக்டர் யூன் இவனை பார்க்கிறதுக்காக வந்திருந்தப்ப நம்ம கிட்ட கலந்துக்க வைக்கிறதுக்காக இவர் அடாமாண்டியம் அப்படின்னு சொல்லி முன்னாடி தரேன்னு சொல்லுவாரு. ஆனா நம்ம கிட்ட அது மட்டும் போதாது அப்படின்றதுனால அந்த ப்ரொமோஷனல் வீடியோவை கில்டோட ப்ரொமோஷன் வீடியோவை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரைட்ஸையும் வாங்கிடுவா. ஆனா அதுக்கு பதிலா கிராவ்களை நான் இந்த காம்படிஷன்ல கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிடுவா. நம்ம கிட்ட கேட்ட உடனே நம்ம கிராவ்களை ஒத்துக்குறவா, கிரிட் வந்தா நான் வரேன் அப்படின்னு. நம்ம கிராவ்கள் வந்து சேர்ந்த காரணத்தினாலே இந்த ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு ஹைப் இன்னும் அதிகமாயிரும். முன்னாடி இருந்ததை விட ரொம்ப ரொம்ப ஹைப்பா இருக்கும். சோ இப்போ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்போ இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்போ போன சாப்டரோட எண்ட்ல சில்வரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல. ஆக்சுவலா இவர் ஒரு பெஸ்டான ஆல்கமிஸ்ட், அதுவும் கான்டினென்ட்டோட பெஸ்ட் ஆல்கமிஸ்ட். சோ இப்போ இவர ரைடனுக்கு கூட்டிட்டு வந்த காரணத்தினால இவருக்காகவே ஒரு இன்டர்மீடியேட் ஆல்கமி ஃபெசிலிட்டியை இந்த ரைடன்ல கட்டியிருப்பாங்க. இப்போ அங்க அந்த சில்வரனை கூட்டிட்டு போவாங்க. அங்க போனா இந்த ஆள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓஹோ இதே வச்சிருக்கீங்களா, ஆஹா இது ஒரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுவாரு. அதை பார்த்தோன்னே நம்ம கிரிட்டுக்கு சட்டை சந்தேகமா இருக்கும். ஏன் அப்படின்னா இவர் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்றாரோ, அதுவும் இல்லாம எல்லாத்தையும் புதுசா பாக்குற மாதிரியே பாக்குறாரு, இவர் உண்மையிலே ஆல்கமிஸ்ட் தானே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்ப நம்ம ராபிட் தான் சொல்லுவா, அதாவது அவர் மேல அதிகமான ஒரு நம்பிக்கையை நம்ம கிட்ட வச்சிருக்கிறதா அவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருப்பாரா. அதனால மட்டும் தான் இவர் இந்த அளவுக்கு எக்ஸைட் ஆகிறாரு. இப்ப நம்ம கிட்ட பார்த்து நன்றி சொல்லிக்கிறாரு. ஏன் அப்படின்னா அவரோட கடைசி 50 வருஷத்துல அவர் ஆல்கமிக்காக மட்டும் தான் வாழ்ந்திருக்காரு. ஆனா இந்த 50 வருஷத்துல இந்த உலகம் ஆல்கமியை புரிஞ்சுக்காம போயிடுச்சு. இந்த ஆல்கமியில அதிகமான ஒரு ஃபெயிலியர் இருக்குல்ல, அதனாலேயே இந்த ஆல்கமியை ஒரு விஷயமாவே பார்க்கல. இந்த ஒரு சயின்ஸை யாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாம போயிட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றான்னு தெரிஞ்ச உடனே அவரே ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. இருந்தாலும் நம்ம கிட்ட அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்காம ஒத்துக்க முடியாதுல. அதனால யார்கிட்ட வெளில எடுத்து இது ஒரு ஸ்பெஷல் ஸ்வாட், அது ஒரு ஈகோ ஸ்வாட் கூட. இதுல உங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு ஆப்ஷனை இந்த ஆல்கமி மூலமா கொடுங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப இவரும் இங்க இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இப்ப இங்க இருக்கிற பொருட்களை வச்சு என்னால ஒரு ஏ ரேங்க் அதுக்கும் கீழே இருக்கிறது மட்டும் தான் கொடுக்க முடியும், அதுக்கு மேல இருக்கிறது கொடுக்க முடியாது. இருந்தாலும் கண்டிப்பா ஃபெயிலியரும் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஃபெயிலியர் ஆன ஐட்டம்ல ஏதாவது பிரச்சனை வருமா நம்ம கிட்ட கேட்கும்போது அந்த மாதிரியான ஃபெயிலியர் வரக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இங்க இருக்கேன். ஏன்னா என்னோட மொத்த வாழ்க்கையிலுமே நான் ஆல்கமி மட்டும் தான் ரிசர்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அடுப்ப பத்த வைப்பாரு, அடுத்து கெமிக்கல் கொதிக்க வைப்பாரு. இப்ப இந்த கெமிக்கல் எல்லாத்தையும் அப்படியே சேச்சுரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இவர் வேலை பார்க்குற அந்த விதம் இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப ஸ்பீடா இருக்கும். அது எல்லாத்தையுமே எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சோ ஒரு ப்ரொஃபஷனல் தான், அதை நம்ம கிட்ட ஒத்துக்குறவா. இப்ப இவர் அந்த சேச்சுரேட் ஆகிற அந்த கெமிக்கல் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு டியூக் நான் இப்ப ஆரம்பிக்க போறேன், என்னோட எபிலிட்டிஸை காட்டுறதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அப்படியே மலை சாரல் மாதிரி அது மேல தூவ ஆரம்பிச்சிருவாரு. அப்படி மொத்தமா ஊத்துற உடனே டக்குனு அந்த ஒரு ஈஆர் இருக்குல்ல, அது அப்படியே பிரகாசமா ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஒரு புது ஆப்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அந்த ஸ்வாட் எடுத்து நம்ம கிரிட் கிட்ட கொடுப்பாரு. என்னோட கடைசி காலங்கள்ல எனக்கு இப்படி வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவீங்க அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னோட மொத்த நாலேஜும் உங்களுக்காக மட்டுமே அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் கிட்ட அதை ஏத்துக்க சொல்லி கொடுப்பாரு. அந்த ஸ்வாட் அப்படி ஜொலி ஜொலிக்கும். இப்ப நம்ம கிரிட் கிட்ட பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நார்மலா ஆல்கமில 99% சான்சஸ் ஃபெயிலியர்ல மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. ஆனா அப்படி இருக்கிற ஒரு விஷயத்துல இவர் முதல் முறையா அட்டம் பண்றாரு, அதையும் ஃபேரி டஸ்டே இல்லாம இது சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்னா நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா தானே இருக்கும். இந்த சில்வரன் உண்மையிலே ஒரு பெஸ்டான ஆல்கமிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாட வாங்குவானா, அப்பதான் அதுல கிடைச்சிருக்க அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் நம்ம கிரிட்டுக்கு அதுக்கு தெரிய வரும். அது என்ன அப்படின்னா பி ரேங்க் ஆப்ஷன், அதுவும் கூல் அப்படின்ற ஆப்ஷன். அதாவது கூல் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும் தான் ஜஸ்ட் கூலா இருக்கும். அதுவும் மத்த ஸ்வாடோட கம்பேர் பண்ணும்போது இப்ப கூல் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்ப இவ்வளவு நேரம் கொதிக்க வச்சு வடிக்கிட்டு இருந்தா இந்த கூல் ஆப்ஷனை கொடுக்கறதுக்கு தான் அப்படின்னு கேட்கும்போது ஓ கூல் ஆப்ஷனே கிடைச்சிருக்கா, ஆக்சுவலா பி ரேங்க்ல இதான் பெஸ்டான ஆப்ஷன், இந்த மாதிரி ஒன்னு கிடைக்கும்ன்றத நானே எதிர்பார்க்கல அப்படின்பாரு. என்னது நீயே எதிர்பார்க்கலையா, அது பெஸ்டான ஆப்ஷனா, யோ இந்த லைட் போட்டு காட்டுறதுக்கா யாரா அவ்வளவு காசு செலவு பண்ணேன், யோ என் காசெல்லாம் கரியா போயிடுச்சே நம்ம கிட்ட கவலைப்படும் போது அப்ப நம்ம ராபிட் தான் சொல்லுவா, ஆக்சுவலா நீங்க கவலைப்படணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா இப்பதான் இது ஆரம்பிச்சிருக்கு, போக போய் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடலாம். அதுவும் இல்லாம இந்த கூலுமே ஒரு இம்பார்ட்டன்டான ஆப்ஷன் தான். நீங்க அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன் அப்படின்னா இந்த நோபல்ஸ் எல்லாரும் இதுக்காக பிரகாசமான பொருளை கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு பிரைட் மாதிரி. இப்ப நீங்களுமே ஒரு நோபல். சோ அப்படி இருக்கிறப்ப ஏற்கனவே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்வாட்ல இப்படி ஒரு ஆப்ஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா அது மத்தவங்க கிட்ட ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுல. சோ அப்படி பாத்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான் அப்படின்னு சொல்லுவா. இது கேட்டோனே நமக்கு ரெண்டுக்குமே ஓகே தான் அப்படின்னு தோணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்க்கு இது ஓகே தான், அது சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டார்ல, ஃபெயிலியர்ல முடியல, அது வரைக்கும் ஓகே தான் அப்படின்னு நினைப்பா. சோ மத்ததுல போக போக இதை இன்க்ரீஸ் பண்ணா போதும் அப்படின்னு நினைப்பா. இப்ப நம்ம ராபிட்மே இப்போதைக்கு இதோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ற வரைக்கும் நம்ம ஃபேரி டஸ்ட் யூஸ் பண்ண வேணாம், போக போய் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. இது கேட்டோனே சில்வரனு ஓஹோ ஃபேரி டஸ்ட் எல்லாம் இருக்கா, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன், டியூக் நீங்க வேற ஏதாவது எக்யூப்மென்ட் கொடுங்க, உடனே கூல் ஆப்ஷன் போட்டு தரேன்பா. ஓ கூல் ஆப்ஷன் தானேப்பா, நீ எதை வேணாலும் எடுத்து போட்டுக்கோ, நான் ஸ்பிட்டி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன், நீ கதவை சாத்திட்டு என்ன வேணாலும் பண்ண அப்படின்ற பேருவா. இப்ப அடுத்து நம்மளுக்கு ஆல்டஸ் மவுண்டன் தான் காட்டுவாங்க. சோ இந்த ஒரு இடத்தை ஸ்ட்ரீட் ஃபார்மிங் முறையில அந்த ஒரு இடத்தை விவசாய நிலமா மாத்திட்டாரு நம்ம பியாரோ. அதுவும் அவர் தனியா பண்ணல, அவருக்கு நிறைய அடிமைகள் இருந்தாங்கல்ல, அதுல ஒரு முக்கியமான அடிமை நம்ம ஹரண்ட். நம்ம ஹரண்டோட ஹெல்ப் மூலமா மட்டும்தான் இந்த ஒரு இடத்தை இந்த அளவுக்கு மாத்த முடிஞ்சிருக்கு. இன்னும் இந்த செகண்ட் இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு வெறும் 40 நாள் மட்டும் தான் இருக்கு. நம்ம ஹரண்ட் இருக்கால, அதுல ஒரு முக்கியமான ஆளு, இந்த இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்காக வெயிட் பண்ணக்கூடிய ஆளு. ஏன் அப்படின்னா போன இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல எந்த அளவுக்கு அவமானப்பட்ட அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல நல்லா சண்டை போடுன்றதுக்காக அவரோட ஃபைட்டிங் ஸ்பிரிட் ரொம்ப கூர்மையாக்கிட்டு இருக்கா.
இருப்பான். அப்ப நம்ம பியாரோ வந்து சொல்லுவாரு, உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாமே ஃபார்மிங்க்கு தான் ஏத்த ஒண்ணா இருக்கு, அதனால இன்னொரு ஒரு 3 மாசம் என் கூட எடுத்து உன்னால வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆக்சுவலா 3 மாசம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. ஏன்னா இன்னும் 40 நாள் இன்டர்நேஷனல் காம்படிஷன் வந்துரும். சோ 3 மாசம் இங்கே ட்ரைனிங் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பா. அதுவும் இல்லாம பியாரோட கொஸ்ட் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு கொஸ்ட். ஏன் அப்படின்னா அந்த ஒரு ஹிடன் கொஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ட்ரைனிங்ல அவங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். அவங்க சாதாரணமா ட்ரைனிங் எடுக்கிறத விட நம்ம பியாரோ கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலா இந்த அளவுக்கு டவுட்டா இருக்கான்னு பார்த்த உடனே நம்ம பியாரோ இல்ல நீ வேணா கிளம்பி அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன் அப்படின்னா 3 மாசமா இருந்தா மட்டும் தான் அவனுக்கு ஒரு புது டெக்னிக் அவர் கத்து தர போறாரா. அத 3 மாசத்துல கத்துக்க முடியுமா? ஆனா 1 மாசமா இருந்தா கண்டிப்பா கத்துக்க முடியாதுல, அதனால நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் ரைடர்ல இன்வைட் பண்றப்ப அவன் கிரிட்டை விட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தான். ஆனா ரைடனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த தாட்ஸ் எல்லாமே அவனை விட்டு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம பியாரோ போய் சொல்லவே மாட்டாரு. நம்ம பியாரோ தான் இவன்ட்ட சொல்லியிருப்பாரு, என்னோட லார்ட் உன்னோட ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்னு. சோ அப்படி இருக்கிறப்ப அது உண்மையா தான் இருக்கணும். இப்போ நம்ம கிரிட்டை ஃபாலோ பண்ணி அவன் ஒரு யூஸ்லெஸ்ஸான ரிவெஞ்ச் எடுக்கிறத விட அவன் ட்ரைனிங் எடுக்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். மத்தவங்களுக்கு பின்னாடி சேஸ் பண்ணி ஓட்டதை விட அவனுக்காக ஓடுறது எவ்வளவு மேல் அப்படின்னு சொல்லி ஒரு கரெக்டான முடிவுக்கு வந்திருப்பான். இப்ப இந்த ஒரு ட்ரைனிங் அவன் திருப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவா. நம்ம பியாரோட புது டெக்னிக்கை கத்துக்கிட்டு இன்னொரு 1 வருஷம் 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பா தன்னோட கிளாஸை லெஜெண்டரி கிளாஸா கொண்டு போய் தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோட இருக்கா. எல்லாருக்குமே அவங்க வானத்தை பார்க்கும்போது நம்மளும் ஏதாவது ஒரு பெரிய ஆளா மாறிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, அதே மாதிரி ஒரே மாதிரியான ஆம்பிஷன் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் ஒன்னா கூடி இருப்பாங்க. இப்ப அவங்களதான் நமக்கு காட்டுவாங்க. அது யார் அப்படின்னா 7 பெரிய கில்ட்ல சேர்ந்தவங்களும் மத்த ஒரு சில பேரும். இவங்க எல்லாருமே எதுக்காக கூடி இருப்பாங்க அப்படின்னா ஏற்கனவே இவங்க ரைடனை இன்வைட் பண்ண போனாங்க. அப்ப இவங்க எல்லாருமே அவமானப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த மாதிரியான ஒரு அவமானத்தை போக்கணும் அப்படின்னா இந்த ஒரு இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல கண்டிப்பா நம்ம ஓவர்கேட் கில்ட் மெம்பர்ஸ் மேல ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் இவங்க எல்லாரும் ஒண்ணா சேர்த்திருப்பா நம்ம ஜிபால். அப்ப நம்ம பாண்ட்ரேக்கு ஒரு டவுட் வரும். ஆக்சுவலா இந்த ஒரு காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்க கண்ட்ரிக்காக விளையாடுவாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு பர்டிகுலர் கில்டை எப்படி டார்கெட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்பதான் நம்ம ஜிபால் சொல்லுவான், ஆக்சுவலா அவங்களோட சிம்பிள் அழிக்கணும் அப்படின்னு. இவங்க மொத்த ஓவர்கேட் கில்டோட சிம்பிள் யாரு? நம்ம கிரிட். நம்ம கிரிட் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவன்? கொரியன் கண்ட்ரியை சேர்ந்தவன். சோ கொரியாவை அடிச்சா அத்தோட எல்லாமே முடிஞ்சிடும்ல, அவங்க சிம்பிளை டெஸ்ட்ராய் பண்ண மாதிரி ஆயிரும்ல. சோ நம்ம கிரிட்டுக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும். அதுக்கு இந்த ஓவர்கேட் கில்டை நம்ம காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம கிறிஸால இதை ஒத்துக்கவே முடியாது. நம்ம கிறிஸ் உடனே இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். அவன் இங்க வந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஜிபால அந்த ரைடனை இன்வைட் பண்ண போனப்ப 7 பெரிய கில்டு ஒன்னா சேர்ந்து ரைடனை இன்வைட் பண்றோம், 7 பெரிய கில்டு அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையும் கூவிக்கிட்டு இருந்தா. ஆனா இந்த 7 பெரிய கில்டுல என்னோட கில்டு கிடையவே கிடையாது, நான் ஆரம்பத்துல இருந்தே உனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்ல, அதனால இனிமேல் அந்த ஒரு பேரை யூஸ் பண்ணாத, என்னோட ஒரு கில்ட சேர்த்துக்காத அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும் தான் நமக்கு சிங்க வந்திருப்பான். ஆனா ஆப்வியஸா அவன் எந்திரிச்சு போன உடனே நம்ம ஜிபாலுக்கு டவுட் வந்துரும். நீ ஏற்கனவே கிரிட் கூட சேர்ந்திருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சில ரூமர்ஸ் வந்துருச்சு, அது மட்டும் உண்மையா இருந்துச்சு, ஒன்னை சேர்த்து கிரிட் கூட சேர்த்து மொத்தமா அழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லுவான். நம்ம கிறிஸ் ஆப்வியஸா இதை ஒத்துக்கவே மாட்டான். இதை எதை வச்சு முடிவு பண்றான்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஜிபால் சொல்லுவான், என்னோட ஆளுங்க ஒரு சில பேர் பார்த்தாங்க, நீ ஹண்ட் பண்ணும்போது நம்ம கிரிட் வச்சிருக்கிற மாதிரியே ஒரு கிரேட் ஸ்வாட் யூஸ் பண்றியாமே அப்படின்னா அந்த கிரிட் தான் செஞ்சு கொடுத்தானா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவா. நம்ம கிறிஸ் அப்பயே ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன உடனே சரி உன்னோட ஐட்டம் எடு, அந்த ஐட்டமோட டிஸ்கிரிப்ஷனை காட்டு, அதை பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிடும்ல, அப்ப நாங்க முடிவு பண்ணிக்கிறோம், அதை எடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆக்சுவலா அதை எடுத்தாலே கண்டிப்பா நம்ம கிறிஸ் அவன் இருந்தா ஸ்வாட் வாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த ஸ்வாடோட பேரே கிரிட்டோட கிரேட் ஸ்வாட் தான். சோ அப்படி எடுத்தாலே அவன் மாட்டிக்கிறவா. இருந்தாலும் நம்ம கிறிஸ் முடிஞ்ச அளவுக்கு அது மார்க்க ட்ரை பண்ணுவா. ஏன் அப்படின்னா இங்க ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது அவங்க கில்டுக்கும் பிரச்சனை, அதனாலதான் இப்போதைக்கு இதுலயும் தலையிட வேணாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா ஆப்வியஸா எல்லா ஒரு குரூப்லயுமே பைத்தியம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த ஒரு குரூப்ல சுயிலான் அப்படின்னு சொல்லி ஒரு பைத்தியம் இருக்கும். இது ஒரு அரகண்டான பைத்தியம். ஏற்கனவே நம்ம கிராவுகள் கிட்ட இவன் அடி வாங்குறது இவனுக்கு ஞாபகம் இல்ல போல. அப்ப என்ன சொல்லுவான் அப்படின்னா அப்ப என்னோட கிளாஸ் அவனுக்கு ஒழுங்கா யூஸ் பண்ண தரலையா, அதனால அப்ப அவன் அப்படி இருந்தானா, ஆனா இப்ப இப்படி மாறிட்டானா, அவன் ரொம்ப பெரிய இவனா மாறிட்டானா, அதனால கிறிஸ் மாதிரியான ஒரு ஆளை ஈஸியா அடுத்துடலாம் சொல்லிட்டு டக்குனு தன்னோட சோல் ஸ்பியர்ஸை யூஸ் பண்ணுவா. இதை நம்ம கிறிஸ் எதிர்பார்க்காத காரணத்தினால டக்குனு நம்ம கிறிஸ்க்கு டேமேஜ் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து சோல் ஷாக்கிள்ஸை யூஸ் பண்ணி அங்கேயே பிடிச்சு வச்சிருவா. இப்ப நம்ம கிறிஸ் அவனோட ஸ்வாட் எடுக்க முடியாது. சோ அதுக்கு பதிலா அவனோட செகண்டரி வெப்பனை எடுப்பான். ஆனா அந்த ஒரு வெப்பனை யூஸ் பண்ணி நம்ம கிறிஸ்டால இந்த சுயிரான தடுக்கவே முடியாது. அதுவும் இல்லாம இந்த சுயிரானோட ஸ்கில்ஸ் இருக்குல்ல முன்னாடி விட இப்ப ரொம்ப கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கும். அவன் கிராவுகளோட சண்டை போட்டதை விட இப்ப உண்மையிலே நல்ல ட்ரைனிங் எடுத்திருப்பான். அதனால அந்த ஸ்கில்ஸை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். இப்ப கண்டிப்பா அவனோட கிரேட் ஸ்வாட் எடுத்தா மட்டும் தான் இதை தடுக்க முடியும். ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா இப்ப அவன் ஸ்வாட் எடுத்தானா கண்டிப்பா இவனுங்க எல்லாரும் எதிரியா முடிவு பண்ணிடுவாங்க. சோ என்ன பண்றது தெரியாம நம்ம கிறிஸ் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த நேரத்துல அந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையும் வந்து தடுக்கிறது நம்ம ஹாவோ எல்லாத்தையும் தடுத்துட்டு எல்லாரையும் பார்த்து சொல்லுவா, கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருங்க, என்னதான் இவன் அவனோட ஸ்வாடை வச்சிருந்தாலும் அப்படியே அது உண்மையாவே இருக்கட்டும், ஆனாலும் இவன் அவன் கூட தான் இருக்கா, அவனை சேர்ந்து ஆளுதான் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது, அதுக்கான எவிடன்ஸ் இல்ல, அதனால இப்போதைக்கு இந்த பிரச்சனையை இதோட விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவான். இப்ப மத்தவங்க சொன்னதுனால இந்த சுயிரானு போனா போதும் விட்டுருவா. நம்ம கிறிஸ் போறப்ப கூட இவன் ரொம்ப கலாய்ச்சி பேசுவான், ரொம்ப சிரிக்க ஆரம்பிச்சிடுவா. ஆக்சுவலா நம்ம கிறிஸுக்கு ரொம்ப கோவம் வரும். ஆனாலும் இந்த மாதிரியான ஒரு இடத்துல கோவத்தை காட்டுறது கண்டிப்பா தப்பான விஷயமா இருக்கும், ஒரு முட்டாள்தனமான காரியமா இருக்கும். அதனால தன்னோட கோவத்தை எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கிட்டு இன்னும் 40 நாளைக்கு வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிறிஸ் முடிவு பண்ணுவான். ஏன்னா 40 நாள் கழிச்சு ஒரு பெரிய ஸ்டேஜ்ல அந்த கோவத்தை காட்டலாம். இப்ப நமக்கு டவுனோட ஸ்மித்தியை உட்கார்ந்து ஒரு ஆழ்ந்த யோசனையில இருப்பான். என்ன அப்படின்னா வெப்பன் மாஸ்டரி முக்கியமா இல்ல இண்டிவிஜுவல் வெப்பன் மாஸ்டரி முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா வெப்பன் மாஸ்டரி அப்படின்றது ஓவரால் எல்லா வெப்பனுக்கும் பொருந்தக்கூடியது. அது ஓவரால் டேமேஜ் அவுட்புட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா இண்டிவிஜுவல் வெப்பன் மாஸ்டரி அப்படின்றது ஒவ்வொரு சிங்கிள்
வெப்பனுக்கும் தனித்தனியா உள்ளது. சோ அது அந்த ஒரு வெப்பனோட டேமேஜ் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நம்ம கிரிட்டுக்கு ரெண்டுமே முக்கியம் தான். ஆனா இந்த ஓவரால் வெப்பன் மாஸ்டர் இன்க்ரீஸ் பண்றது கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனா அப்படி ஒரு ஸ்கில்ல எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம கிட்ட என்ன ட்ரை பண்றா அப்படின்னா இந்த ஓவரால் ஸ்கில் இருக்குல்ல அதோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதை ஐட்டம் கிரியேஷனோட கம்பைன் பண்ணனும் ட்ரை பண்றா. ஆக்சுவலா அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்றது இப்போதைக்கு புரியல. ஆனா இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை தான் யோசிச்சுட்டு இருக்கான். இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஆனா நம்ம கிட்டால இந்த ஓவரால் வெப்பன் மாஸ்டர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றதுக்கான ஐடியாவே கிடைக்கல. அப்பதான் நம்ம கிட்டான பாப்பா. ஆக்சுவலா நம்ம காணு இப்போதைக்கு ஒரு அட்வான்ஸ்ட் பிளாக் ஸ்மித். அது மட்டும் இல்லாம ஆல்பர்டினோ மாதிரி ஒரு பெரிய பிளாக் ஸ்மித்தோட வம்சாவளியில வந்தவர். சோ அவருக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கான் கிட்ட கேட்பான். ஆனா நம்ம கானு அந்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. நானும் நைட்டு ஃபுல்லா நீ சொன்ன அப்படின்றதுக்காக தேடி பார்த்தேன். ஆனா ஒரு ஐடியா கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்பதான் நம்ம கானுக்கு ஒரு ஐடியா வரும். அது என்ன அப்படின்னா பேசாம பியாரோ கிட்ட கேட்கலாமே. ஏன்னா பியாரோ இந்த மாதிரியான வெப்பன்ஸ் எல்லாத்துலயுமே ட்ரெயின் ஆகிறவர். அது எஃபெக்டிவா ஒரு வெப்பன் எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றது நம்ம பியாரோக்கு நல்லாவே தெரியும். அதனால அவர்கிட்ட கேட்டா ஏதாவது ஹெல்ப் பண்ணுவார்ல. அதுவும் இல்லாம தியரி ரெண்டும் சிமிலர் தான். ஆனா அதை எப்படி ஐட்டம் கிரியேஷனுக்கு யூஸ் பண்றதுன்றது எனக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்பதான் நம்ம கிட்ட சட்டுன்னு ஒண்ணு தோணும். அப்ப வெப்பன் மாஸ்டர் இன்க்ரீஸ் பண்றதும் அதே நேரத்துல இந்த வெப்பன்ஸ்ல ட்ரெயின் ஆகிறதும் ஒண்ணுதானா? அப்ப தியரி ரெண்டு ஒண்ணுதானா? அப்ப இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி டக்குனு ஒரு ஐடியா வந்துரும். இப்போ நம்ம கான பாராட்ட ஆரம்பிச்சிருவான். யோ கானு நீ ஒரு ஜீனியஸ்யா அப்படின்னு. நம்ம கான் இந்த ஒரு ஐடியாவை சும்மா போற பக்கம்லாம் சொல்லிடல. இதுக்காக நைட் ஃபுல்லா உட்கார்ந்து யோசிச்சிருக்காரு. அவர் எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சு மட்டும் தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம கிரிட்டுக்காக மட்டும் தான் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. நார்மலா எல்லாரும் ஒருத்தவங்களுக்காக இந்த மாதிரி பண்ணிட மாட்டாங்க. நைட் ஃபுல்லா உட்கார்ந்து யோசிக்கலாம் மாட்டாங்க. ஆனா நம்ம கிரிட்டுக்காக பண்றாரு அப்படின்னா நம்ம கிட்ட உண்மையிலே தன்னோட பையனா பாக்குறாரு. தன்னோட இறந்து போன அந்த பையனா பாக்குறதுனால மட்டும்தான் இவ்வளவு தூரம் ஒரு பாசம் வச்சிருக்காரு. இப்போ நம்ம காசிம் கரெக்டா அந்த சின்ன பையன் லார்ட் இருக்கால அவன் பக்கத்துல வந்து அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸா இருக்காங்கன்னு தெரியுதா? இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஃபோர்ஸ் பண்ணி எல்லாம் உருவாக்கவே முடியாது. இத ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் தானாவே கிரியேட் ஆகக்கூடிய ஒண்ணு. சோ இந்த மாதிரியான ஒண்ணு கண்டிப்பா உனக்கு தேவைப்படும். இதை நீ நல்லா பாத்துக்கோ. ஏன்னா ஃபியூச்சர்ல இந்த மாதிரி உனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா போதும், ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானா போதும், அவன் உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவா, நிறைய விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாரு. ஆக்சுவலா நம்ம லார்டுமே காசிம் சொன்னது கேட்டு இன்ஸ்பயர் ஆயிருப்பான் போல. டக்குனு அவன் வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்திருக்கும், ஃப்ரெண்ட்ஷா அப்படின்னு. ஆக்சுவலா இந்த மாதிரி அவன் கியூட்டா சொல்லியிருந்தாலும் உண்மையான ஃப்ரெண்ட் இருக்கிறது உண்மையிலே நல்லதுதான். இப்ப மறுபடியும் ஆல்டஸ் மவுண்டைன் தான் காட்டுவாங்க. சோ இந்த ஒரு ஆல்டஸ் மவுண்டைன்ல தன்னந்தனியா உட்கார்ந்து கொத்திக்கிட்டு இருப்பாரு நம்ம ஹரண்ட். ஆக்சுவலா அவன் ஹரண்ட் இருக்கார்ல அவர் என்னதான் இந்த ரிவெஞ்ச் அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அவன் உண்மையிலே ஹார்ட் ஒர்க்கிங் ஆனாலு ட்ரைனிங்ல வந்துட்டா ஒழுங்கா அந்த வேலையை பாப்பா. அதாவது ட்ரைனிங்ல கவனமா இருப்பான். ஆக்சுவலா அவன் ஆரம்பத்துல வந்தப்ப அவனை பார்க்கும் போது நம்ம பேரை தெரிஞ்சுக்க முடிஞ்சு இவர் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வந்திருக்கான். அதுவும் தன்னோட லார்ட ரிவெஞ்ச் எடுக்கணும்னு வந்திருக்கான் அப்படின்னு. ஆனாலும் அந்த ரிவெஞ்ச் ஒரு ஈவலான ரிவெஞ்ச் மாதிரி கிடையாது. ஒரு காம்படிட்டிவ் ஸ்பிரிட்னு சொல்லுவோம்ல. அதாவது இவங்களை தோக்கடிக்கணும், நான் பெரிய ஆளு நிரூபிக்கணும், அந்த மாதிரியான ஒரு ரிவெஞ்ச். சோ இவனை சரியான முறையில வழி நடத்தினா இவன் கண்டிப்பா தன்னோட லார்டுக்கே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி நம்ம பேரோக்கு தோணுச்சு. அதனால மட்டும் தான் நம்ம பேரோ இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காரு. அதுவும் இல்லாம அவனோட அந்த ஆரா ஸ்கில் இருக்குல்ல அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஸ்கில். அதாவது அந்த கிளாஸே ஒரு நல்ல கிளாஸா இருக்கு. அதை மட்டும் அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பா இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். அதாவது அவனே அவனால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். வாழ்க்கை சக்கரம் எப்படியெல்லாம் சுத்துது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு நம்ம பேரோக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல ரிவெஞ்ச் எடுக்கணும் ஓடிக்கிட்டு இருந்தவர் நம்ம கிரிட் மூலமா இந்த ஒரு இடத்துக்கு வந்து இப்ப இவ்வளவு தூரம் மாறி இந்த மாதிரி ரிவெஞ்ச் எடுக்க போற ஒருத்தனை நல்ல விதமா மாத்தணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சோ வாழ்க்கை சக்கரம் எப்படி எல்லாம் சொல்லுது. நம்ம பேரோ நிறைய துரோகத்தை பார்த்தவர். அதனால மட்டும்தான் ஒருத்தவங்களை எப்படி கரெக்டா ஜட்ஜ் பண்ணும் அப்படின்றது நம்ம பேரோக்கு தெரியுது. அதை வச்சுதான் நம்ம ஹரண்ட் உண்மையிலே நல்லவன் அப்படின்றத ஜட்ஜ் பண்ணியிருக்காரு. இப்ப நம்ம பேரோவை பாக்குறதுக்காக நம்ம கிரிட் இந்த ஆல்டஸ் மவுண்டனுக்கு கிளம்பி வருவான். இந்த இடத்த பார்த்த உடனே நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவன் கடைசி தடவை வரும்போது இந்த இடத்துல மரம் மட்டும் தான் இருந்துச்சு. ஆனா இப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபார்ம் லேண்டே உருவாக்கி இருக்காரு நம்ம பேரோ. எந்த அளவுக்கு இந்த இடத்த மாத்தி இருக்காருன்றது நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நம்ம கிட்ட அந்த இடத்துல யோசிச்சுக்கிட்டே நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது டக்கல் பார்த்தா சைட்ல திரும்பி பாப்பானா அந்த இடத்துல நிறைய சின்ன பொண்ணுங்களா இருப்பாங்க. என்ன சின்ன பொண்ணுங்களா இருக்காங்க, இது சின்ன பொண்ணுங்களேமா வேலை வாங்குறாரு இந்த பியாரோ. இந்த மாதிரி சைல்டு லேபர்லாம் ரொம்ப தப்பு, பியாரோவை வான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட யோசிச்சுட்டு இருப்பான். டக்குனு இந்த பொண்ணுங்களா என்ன நினைச்சுச்சுங்கன்னு தெரியல. டக்குனு இவ்வளவு பெரிய கத்தையை எடுத்துருங்க, எல்லாம் நம்ம கிட்ட அடிக்கிறதுக்காக வருங்க. எங்க டியூ கிரிட்டோட லேண்டுக்குள்ளே வரியா, உன்னை விட மாட்டோம், காடஸ் ரெபக்காவோட வில்லு இதுதான் அப்படின்னா நாங்க கண்டிப்பா சண்டை போட்டு தீருவோம்னு சொல்லி எல்லாம் சண்டை போடுறதுக்காக வருங்க. அப்போதான் நம்ம கிட்ட ஒரு விஷயம் புரிய வரும். ஓஹோ இவங்க தான் அந்த ரெபக்கா டாட்டரோட கேண்டிடேட்ஸா? ஆமா லாவல் சொன்னால நம்ம டேமே இங்க கூட்டிட்டு வந்தா அப்படின்னு. அப்ப இவங்க தானா? அது பரவாயில்ல, இவங்க ட்ரெயின் தான் எடுக்க இங்க வந்திருக்காங்கன்னா அது வரைக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி யோசிப்பா. ஆனால் அத்தனை பேரோட அட்டாக் சீன் தடுக்கும் போது நம்ம கிட்ட ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா என்னதான் அவங்க சின்ன பொண்ணுங்களா இருந்தாலும் அவங்க எல்லாருக்குள்ள இருக்க அந்த பொட்டன்ஷியல் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். இவங்க எல்லாரும் வளர்ந்து வந்தாங்க, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிடுவாங்க. இவங்களை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு, எனக்கும் கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட அவங்களை பார்த்து சொல்லுவா. நீங்க எல்லாரும் எனக்குள்ள இருக்க அந்த எக்ஸைட்டேஷனை வெளில கொண்டு வந்துட்டீங்க, அதனால நானும் உங்க கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன், நானும் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு யார்கிட்ட வெளில எடுப்பான். பேக்கோட ஸ்வாட் டான்ஸை யூஸ் பண்ணலான்னு போவா. ஆனா அது யார்கிட்ட பார்த்த உடனே அந்த குழந்தைங்க எல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்பாடியோ எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அங்கேயே நின்றுங்க. ஓஹோ இதுதான் அந்த கூலான ஸ்கில்லா, பரவாயில்ல நம்ம அல்கமி பையன் சரியாதான் வேலை பார்த்திருக்கான்னு சொல்லி நம்ம கரெக்டா அந்த ஃபுட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி ஒரு பெரிய ஸ்கில்லை யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுவா. ஆனா கரெக்டா இந்த ஒரு ஸ்கில்லை வந்து தடுக்கிறது நம்ம பேரோ தான்.
போதும் லார்ட், இது அழகான ஸ்வாட் தான். ஆனா இந்த அழகான ஸ்வாட்டை யூஸ் பண்ணி அந்த அழகான குழந்தைகளை அட்டாக் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும்ல, அதனால இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ இவங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசுறதுக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது இந்த பசங்க எல்லாருக்கும் புரிய வரும். ஆக்சுவலா இத கேட்ட உடனே நம்ம கிட்டக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இவங்க எல்லாரும் ட்ரைனிங் எடுத்தாலும் அவங்க எல்லாரும் அவங்களாவே முடிவு எடுக்கிறாங்கல்ல, அதை பார்க்கும்போது நம்ம கிட்டக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாருமே பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு ஒரு டூல்ஸா மட்டும் இருக்கிறதுக்காகவே இவங்க எல்லாருமே பழக்கப்பட்டவங்க. ஆனா இப்போ அவங்களோட வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னா நம்ம கிட்டக்கு அதுவுமே சந்தோஷம் தான். நம்ம டேமேன் என்ன யோசிச்சானோ அதே மாதிரி தான் நம்ம கிட்ட யோசிக்கிறான். அப்ப நம்ம பேரவும் கேட்பா, நீங்க இந்த வெப்பன் ப்ரொஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண அப்படின்றதுக்காக வந்திருக்கீங்க, அதை நீங்க பண்ண அப்படின்னா பேசிக்கா நீங்க அந்த ஒரு வெப்பன் திருப்பி திருப்பி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ணீங்கன்னா வெப்பன் ப்ரொஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா நம்ம கிட்ட அது அந்த வெப்பன்லயே ஒரு ஆப்ஷனா போடணும்னு நினைக்கிறான். ஆக்சுவலா இந்த ஒரு வெப்பனை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த வெப்பன் ப்ரொஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு மாஸ்டரி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் அந்த வெப்பன்லயே வரணும். சோ அந்த மாதிரியான ஒரு வெப்பனை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட யோசிக்கிறா. அதுக்கு தான் ஐடியா தேடிக்கிட்டு இருக்கா. அப்படி நம்ம கிட்ட கேட்பா, நீ எதுக்காக ஃபார்மிங் மூலமா ட்ரெயின் ஆகுற, அதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்னு. நம்ம பேரோ ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாரு. அதெல்லாம் வேணாம், சிம்பிளா என்ன காரணமோ அந்த உண்மையான காரணத்தை மட்டும் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம பேரோ சொல்லுவாரு, ஆக்சுவலா நான் யூஸ் பண்ணாத மசில்ஸ் எல்லாத்தையும் இது மூலமா தான் நான் யூஸ் பண்றேன். சோ இது எனக்கு ஓவரால் ட்ரைனிங் மாதிரி இருக்கு, ஓவரால் அந்த மூவ்மெண்ட்டே இது ஒரு மாதிரி மாத்துது இல்ல, சோ அதனால மட்டும் தான் நான் ஃபார்மிங் பண்றேன் அப்படின்னு. அப்பதான் நம்ம பேரோக்கு ஐடியா வரும். எனக்கு புரிஞ்சிருச்சு, நீங்க நார்மலா யூஸ் பண்ண முடியாத ஒரு வெப்பனை எடுத்து அதை நீங்க ட்ரைனிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அந்த வெப்பன் ப்ரொஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ண முடியும். நார்மலா இது எப்படி அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணாத மசில்ஸ் எல்லாத்துக்கும் வேலை கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஷ்யூஸ் எல்லாம் பிரேக் ஆகி திருப்பி ஒண்ணா சேரும்போது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சேரும். சோ இந்த மாதிரியான விஷயத்தை தான் நம்ம பேரோ சொல்லுவாரு. இதை கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கு ஒரு ஐடியா வந்துரும். ஆக்சுவலா நம்ம கிரிட் இப்பதான் புரிய வரும் எதுக்காக இவர் ஃபார்மிங் பண்றாரு அப்படின்னு. நம்ம கிரிட்டுக்கு இப்ப அந்த ஆப்ஷன் எப்படி சேர்க்கிறது அப்படின்றது அந்த ஐடியா வந்துரும். அதாவது நம்ம கிரிட் என்ன யோசிப்போம் அப்படின்னா, ஒரு வெப்பன் இருக்கிறதே ஹார்டா இருந்துச்சு, யூஸ் பண்றதுக்கே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு வெப்பன் அவன் யூஸ் பண்ண கத்துக்கிட்டான் அப்படின்னா அப்ப நார்மல் வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ரொம்ப ஈஸி ஆயிடும்ல. அதான் நம்ம கிரிட் யோசிப்பான். அதாவது ஒரு லெஜெண்டரியான ட்ராஷை கிரியேட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் முடிவு பண்ணிட்டான். இப்ப அடுத்து பெகன் ஆர்கிபிளகோ தான் காட்டுவாங்க. சோ இந்த ஒரு இடத்துல கில்டோட மெம்பர்ஸ் எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐலாண்ட்ல இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஐலாண்டுக்கு ஒருத்தர் தான் போக முடியும். சோ நம்ம ஃபேக்கர் 11th ஐலாண்ட்ல இருப்பான், இன்னொரு பக்கம் நம்ம வேண்டர் 2nd ஐலாண்ட்ல இருப்பான். சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐலாண்ட்ல இருப்பாங்க. ஆக்சுவலா நம்ம கிட்ட இருக்கால அவன் ஒரு பெர்ஃபெக்ட்டான கைடே உங்களுக்கு போட்டு கொடுத்துட்டான். அதனால மட்டும் தான் இவங்க எல்லாரும் ரொம்ப வேகமா இந்த ஐலாண்ட்ஸை கிளியர் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம கிட்ட ஆரம்பத்துல இருந்தே இந்த சேலஞ்சர் பாயிண்ட்ஸ் அதிகமா சேருங்க அப்படின்னு சொல்லிட்டான். ஏன் அப்படின்னா இந்த சேலஞ்சர் பாயிண்ட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த சேலஞ்சர் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி இவங்களால அந்த ஸ்கில் புக்ஸே எடுக்க முடியும், எலிக்ஷனே எடுக்க முடியும். சோ அது எல்லா விதத்திலயும் நல்லதா இருக்கும். அதையும் நம்ம கிட்ட சொல்லிட்டதுனால எல்லாரும் அந்த ஒரு குறிக்கோளோட ஆரம்பத்துல இருந்தே பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாங்க. சோ இதுல முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா நல்லது தானே. அதனால நம்ம லாவல் எஃபிமினாவை கான்டாக்ட் பண்ணுவா, நீங்க வந்து கலந்துக்க போறது இல்லையா அப்படின்னு. ஆனா நம்ம எஃபிமினா அவ ஏற்கனவே ஒரு குவெஸ்ட்ல இருக்கலாம், அது ஒரு முக்கியமான குவெஸ்ட், அதனால இப்போதைக்கு என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லுவா. சரி நீங்க முக்கியமான கொஸ்டின் இருக்கீங்கன்றது எனக்கு புரியுது, அதோட டீடைல்ஸ் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம லாவல் கேட்கும்போது அப்பதான் அவ சொல்லி முடிப்பா. அதை கேட்ட உடனே நம்ம லாவலுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஓஹோ இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் இருக்கீங்களா, அப்ப கண்டிப்பா நீங்க அதுல இருங்க, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டே வாங்க, ஏன்னா அதுதான் நல்லது. நானுமே இப்ப ட்ரைனிங் எடுக்க போறேன், அதனால நான் உங்களை அப்புறமா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இவனும் அவனுக்கான அந்த ஐலாண்டுக்குள்ள நுழைவான். ஆக்சுவலா இவங்களை பார்க்கும்போது நம்ம 6க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல ஒரு சேலஞ்சர் கூட ஒரு ஐலாண்ட் கிளியர் பண்றதுக்கே கஷ்டப்பட்டாங்க. ஆனா இவங்க ரொம்ப வேகமா ஐலாண்ட்ஸ் கிளியர் பண்றாங்க, அது நல்லதுதான் அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. ஆனா இதை கேட்ட உடனே நம்ம வின்னு தான் சந்தோஷமே இல்லாம இருப்போம். ஏனாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாரியா, ஒரே நேரத்துல எல்லாரும் 20வது ஐலாண்டுக்கு கிளம்பி வந்தாங்கன்னா நான் என்னையா பண்ணுவேன், நான் தான் ஹெல்பர் ஃபேரின் பேர் வச்சிருக்கேன், இவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும், ஏனாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாரியா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆனா அவன் பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. இப்போ உடனே இவர் சொல்லுவாரு, ஆக்சுவலா நம்ம கிரிட் மட்டும் டேலண்டான ஆள் கிடையாது, நம்ம கிரிட் கூடயும் நிறைய டேலண்டான ஆட்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவர் இத்தனை நாள் தனியா தானே இருந்தாரு, இப்போ நம்ம கிரிட் கூட இருக்கிறது அவருக்குமே கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும். சோ நம்ம கிரிட் அடுத்து என்னெல்லாம் பண்ண போறான்னு பாக்குறதுக்கு இவர் கொஞ்சம் ஆர்வமா இருப்பாரு. இப்போ நம்ம கிரிட் என்ன தெரியுமா பண்றாரு, ஒரு லெஜெண்டரியான ட்ராஷை கிரியேட் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சாரு. இப்போ நம்ம கிட்ட ட்ரை பண்றது என்ன அப்படினா ஃபர்ஸ்ட் போ மாஸ்டரி இன்கிரீஸ் பண்ணனும் அப்படினு. இப்போ போ மாஸ்டரி இன்கிரீஸ் பண்றதுக்கு அந்த போ மாஸ்டரி இன்கிரீஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு போவை உருவாக்கணும். அதுக்கு இருக்கதே ஹார்டா இருக்கக்கூடிய, அதாவது யூஸ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய ஒரு போவை உருவாக்கணும் அப்படினு சொல்லி நம்ம கிட்ட யோசிக்கிறோம். ஏற்கனவே நம்ம ஜிஷிகா இருக்கால அவளோட போவை உருவாக்குறப்ப நிறைய ப்ளூ பிரிண்ட்ஸ் வந்து கொடுத்திருப்பா. சோ இந்த ப்ளூ பிரிண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நிறைய போஸை உருவாக்க முடியும். இப்போ நம்ம கிட்ட என்ன யோசிக்கிறோம் அப்படினா, ஒரு போ கஷ்டமா இருக்கணும், அதாவது ஷூட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கணும், ஆனா அக்யூரசி அதிகமா இருக்கணும். ஏன்னா ஷூட்டே பண்ண முடியாம இருக்க கூடாதுல. அதே இடத்துல மாஸ்டரி பாயிண்ட்ஸையும் கொடுக்கணும். சோ மொத்தத்துல சொல்ல போனோம்னா ஒரு ட்ராஷா இருக்கணும், ஆனா ஒரு ஃபாஸ்டான போவா இருக்கணும். சோ இந்த மாதிரியான ஒரு போவை தான் கிரியேட் பண்றான். இதை கிரியேட் பண்றது அவனுக்குமே கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். ஏன்னா நார்மலா ஒரு நல்ல ஐட்டம் கிரியேட் பண்றதுக்கு யோசிக்கிறத விட ஒரு தப்பான ஐட்டம் ஒரு நல்ல ஆள் கிரியேட் பண்றதுக்கு நிறைய யோசிக்கணும்ல. அதான் நம்ம கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளுமே நிறைய போவை செஞ்சு முடிச்சிருவான், நிறைய வித்தியாசமான சேப்பிள் எல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பான். அப்ப நம்ம கிட்ட வரிசையா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச உடனே கடைசி ஃபைனலா அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சான ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டான ஒரு போவை செஞ்சிருப்பான். ஆக்சுவலா இதுவுமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கும், ஷூட் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா
இது மாஸ்டரி எல்லாம் கொடுக்காது. ஆனா அதே நேரத்துல இதுக்கு கொடுக்கக்கூடியது ஒண்ணே ஒண்ணு என்ன தெரியுமா? இதுல அக்யூரசியே கிடையாதா. இது சுட்டுச்சுன்னா எங்க போகும் அப்படின்றது சுடுறவங்களுக்கும் தெரியாதா, ஆரோவுக்கும் தெரியாதா, போவுக்கும் தெரியாதா. அது எங்க வேணாலும் போய் யார வேணாலும் குறி வைக்குமா. அவ்வளவுதான் நம்ம கிட்ட கடுப்புல தூக்கி எரிஞ்சிருவான். டேய் இதை எனக்கு தெரியும்டா, இது என்ன பிளான் போடும் அப்படின்னு. நான் கரெக்டா எந்த பக்கமா ஏம் போப்பேன்னா அந்த ஏம் நேரா எனக்கே வருமா, என் மூஞ்சிலே வந்து குத்துமா. எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு. இவ்வளவு தூரம் பண்ணி ஒண்ணுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிச்சுட்டு இருப்பான். ஆக்சுவலா நம்ம கிட்ட ஒரு போ உருவாக்கணும் தான் நினைக்கிறான். கஷ்டமான போதா, ஆனா அதுக்காக அவன் டீம்மேட்ஸே கொல்ல முடியாதுல. அதுவும் இல்லாம நம்ம கிரிட்டுக்கு இருக்கிற லக்குக்கு அது கண்டிப்பா நம்ம கிரிட்டே வந்து அதிகமா தாக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நம்ம கிரிட் யோசிக்கிறான். அதுவும் இல்லாம நம்ம கிரிட் இருக்கால, அவன் இப்ப லெஜெண்டரி பிளாக்ஸ்மித், அவன் நிறைய ஐட்டம்ஸ் உருவாக்கி இருக்கான். ஏன் போஸ் கூட உருவாக்கி இருக்கான். ஆனா அப்படி இருந்த போதும் கூட நம்ம கிரிட்டால இப்படி ஒரு ஐட்டம் உருவாக்க முடியல. நம்ம கிரிட் ஐட்டம் கிரியேஷனை யூஸ் பண்ணா இந்த மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணிடலாம். ஆனா அதை போய் வேஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்லாட்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நம்ம கிரிட் ஒரு ட்ராஷ் தான் உருவாக்கணும்னு நினைக்கிறான். ஆனா அந்த ட்ராஷ் ரொம்ப மோசமான ஒரு ட்ராஷா இருக்க கூடாது. ஏன் அப்படின்னா அதுல அக்யூரசி அதிகமா இருக்கணும், ரேட் ஆஃப் ஃபயர் அதிகமா இருக்கணும், நிறைய மாஸ்டரி பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். ஆனா அது ஒரு ட்ராஷா இருக்கணும், யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு போவா இருக்கணும். நம்ம கிரிட்டால இப்ப பண்ண முடிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான், விட்டு கொடுக்காம ட்ரை பண்ணும். சோ விட்டு கொடுக்காம ட்ரை பண்ணுன்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். இப்ப இந்த நேரத்துல அந்த லார்ட் இருக்கால, அந்த சின்ன பையன், அவன் நம்ம கிட்ட தூக்கி போட்ட அந்த ஸ்ட்ரேஞ்ச் போ இருக்குல்ல, அதை எடுத்து பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவான். உடனே அவனுக்கு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வம் வந்துரும். அப்போ உடனே நம்ம காசிமோ பார்த்துட்டு, ஓஹோ உங்களுக்கு போவை யூஸ் பண்ண ஆர்வம் வந்துருச்சா, பரவாயில்ல, உங்க அப்பா உருவாக்கி இருக்காருல, கண்டிப்பா நல்லா தான் இருக்கும், அதனால இதை ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு இவனே எடுத்துக்கொண்டு வந்து ஒரு ஆரோவா கொடுப்பான். நல்லா பின்னாடி இழுத்து அந்த பாலை எய்ம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம காசிம் சொல்லுவான். ஆனா இதுதான் ரேண்டமா போகக்கூடியதுல, அந்த ஆரோ எங்க போகும்னு அந்த ஆரோக்கே தெரியாதுல. நேரா வாலுக்கு போயிட்டு சடனா ஒரு யூட்டர்ன் அடிச்சு நேரா நம்ம காசிமோட காலுக்கு வரும். என்னது வாலுக்கு போசனா காலுக்கு வருதுன்னு பார்த்தா நம்ம காசிமும் கவனிச்சிருக்க மாட்டானா, நேரா அவன் காலிலே வந்து சொருகிரும். நம்ம காசிமாலே நம்ப முடியாது, தன்னால ரியாக்ட் பண்ண முடியாம போயிடுச்சா, இது எப்படி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்போ நம்ம லார்டுக்கு தானாவே அந்த போ மாஸ்டரி கிடைச்சிரும். இந்த நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவானுங்க அவனுங்க. ஏன் அப்படின்னா அவன் அடிச்சது சாதாரண ஆள கிடையாது, ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான அசசன், இந்த ஜெனரேஷனோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் அசசன். சோ அவன் அடிச்சதால மட்டும்தான் இப்படி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. ஆனா நம்ம காசிமுக்கு என்ன தெரியுமா தோணும், ஒருவேளை அந்த லெஜெண்டரி ஆர்ச்சர் திரும்பி பிறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். ஏற்கனவே அவங்க மாஸ்டரான லெஜெண்டரி அசசன் பிறந்துட்டாரோ அப்படின்னு சொல்லி நம்ம காசிம் யோசிச்சான். இப்ப லெஜெண்டரி ஆர்ச்சரும் பிறந்துட்டாரா, இத்தனை லெஜெண்டரி ஃபிகர் இந்த ஒரு குழந்தைக்குள்ளே அப்படின்னு சொல்லி நம்ம காசிம் யோசிக்கிறான். ரொம்ப ஆச்சரியப்படுறான். ஆக்சுவலா எத்தனை லெஜெண்ட்ஸ் யோசிச்சாலும் சரி, இப்போதைக்கு அவன் ஒரு சின்ன அழகான ஒரு கியூட்டான குழந்தை மட்டும்தான். அவன் போக போக வளர வளரதான் எல்லாத்தையும் கத்துக்க முடியும். இப்ப நம்ம கிட்ட உருவாக்கணும்னு நினைக்கிற அந்த போ கண்டிப்பா ஓரளவு எலாஸ்டிக்கா இருக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ரிஜிடா இருந்துச்சு அப்படின்னா ஓரளவு ஸ்ட்ரென்த் அதிகமா போடும்போது, அதாவது யாரோ ரொம்ப பின்னாடி இருக்கும்போது அப்ப அது கண்டிப்பா உடைஞ்சிரும்ல. சோ லைட்டா வளைஞ்சு கொடுக்கணும். அதுக்காக ரொம்ப வளையும் கூடாது, ஆனா லைட்டா வளைஞ்சு கொடுக்கணும். சோ நம்ம கிட்ட அதுக்கேற்ற மாதிரியான ஒரு மெட்டீரியலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வைவனோட டெண்டன்ஸை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஆக்சுவலா இந்த வைவன்ஸ் இருக்குல்ல, இதுங்க எல்லாமே ரொம்ப பெரிய பெரிய மான்ஸ்டர், டிராகனோட அக்கா பையன் மாதிரி. அந்த மாதிரி இருக்கிற மான்ஸ்டர் டேம் பண்றதே ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பெட்ஸா யூஸ் பண்றதே கொஞ்சம் பேர் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஆனா அப்படி இருக்கிற ஒண்ண ஹண்ட் பண்ணி நமக்கு டெண்டன்ஸை எடுக்கணும்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒருவேளை எந்த போன வைவன்ஸோட இந்த டெண்டன்ஸி எல்லாமே மார்க்கெட்ல விற்கும். ஆனா அதுவுமே 10,000 கோல்டுக்கு மேல இருக்கும். நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு ட்ராஷ் ஐட்டம்க்கு அந்த மாதிரி ஒண்ணு யூஸ் பண்ண முடியாது. சோ நம்ம கிட்டக்கு இப்போதைக்கு இருக்கிறது எல்லாமே அவகிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு எல்லாத்தையும் செய்யணும். நம்ம கிட்ட அந்த மாதிரி ஒரு போவை செஞ்சு முடிச்சிருப்பான். அந்த போவோட பேர் ஸ்பைரல் குயிக் ஃபயர் ப்ரோ. ஆக்சுவலா இந்த ஒரு போவுக்கு அக்யூரசி கம்மி தான். இதோட அந்த ட்ரெஜெக்டரி இருக்கும்ல, அந்த ஆரோ எந்த பக்கம் போகும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ஆனா முன்னாடி மாதிரி எந்த பக்கம் வேணாலும் போகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஓரளவு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நம்ம கிட்ட ஒருவேளை இதை யூஸ் பண்ணி கரெக்டான டார்கெட்டை மட்டும் ஹிட் பண்ணிட்டான், அதாவது அவன் எதுக்கு எய்ம் பண்ணிக்கிறானோ அதை மட்டும் ஹிட் பண்ணிட்டான் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டான் அப்படின்னா, அப்ப நம்ம கிரிட்டுக்கு அந்த போ மாஸ்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா நம்ம கிட்ட ஆரம்பத்துல இருந்தே இந்த ஒரு விஷயம் கிடைக்கணும் தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தா. இப்ப ஒரு வழியா இதை கிடைச்சிருச்சு. ஏன்னா நம்ம கிட்ட நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ண முடியலனாலுமே ஓரளவு அவன் நினைச்ச ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதுல வந்திருக்கல, அது வரைக்கும் நம்ம கிட்ட சந்தோஷப்படுவான். இப்ப இது மூலமா போ மாஸ்டரை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ இன்னொரு பக்கம் நம்ம கிட்ட அந்த ஸ்பியர் ஷாட்டை வச்சு அந்த ஸ்பியர் மாஸ்டரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதுக்கு ஒரு வெப்பனை செய்யணும். சோ இதையும் செஞ்சு முடிச்சிட்டா அப்படின்னா அவனோட ஸ்கில்ஸ் எல்லாமே தானவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நேரா பெகன் ஆர்கிபெலாகோக்கு போய் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சிடணும். ஏன்னா இன்னும் 40 நாள் மட்டும் தான் இன்டர்நேஷனல் காம்படிஷனுக்கு இருக்கு. இந்த 40 நாளுக்குள்ள நம்ம கிரிட்டுமே நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணும். இப்போ நம்ம பீக்ஸ்வாட் ஒரு கஃபேல உட்கார்ந்து நியூஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பான். இப்போ இந்த சாட்டிஸ்ஃபை இன்டர்நேஷனல் காம்படிஷனோட நியூஸ் இருக்குல்ல, அந்த கரண்ட் நியூஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா பக்கமே அந்த ஒரு நியூஸ் தான் ஓடும். அதுல என்ன அப்படின்னா முக்கியமா ஹரண்ட் இருக்கால, இப்போ இந்த காம்படிஷன்ல கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன்னா அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அவன் போனதுனால இப்போ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜிபால், அசுகா, அப்புறம் நம்ம லாவல், இவங்க 3 பேர் மட்டும் தான் முக்கியமான ஆட்களா இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாமே நிறைய ஹை ரேங்கர்ஸ் யூஎஸ் வச்சிருக்காங்க. சோ இந்த தடவையும் அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா இருந்தாலும் கனடா, பிரான்ஸ் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ்மே ஓரளவு டாப்ல தான் இருக்காங்க. ஏன்னா கனடால கிறிஸ் இருக்கான், பிரான்ஸ்ல பாண்ட்ரே இருக்கான். சோ அந்த மாதிரியான பிளேயர்ஸையுமே உங்களால ஒதுக்கிட முடியாது. ஆனா அதுக்காக ரஷ்யாவே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஏன்னா அங்க கிராவ்கல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரே ஒரு பிளேயர் இருக்கான். சோ அவனை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். அவன் மேலே நிறைய அட்டென்ஷன் இருக்கும். இது இல்லாம கொரியால கிரிட் அப்புறம் யூரா இருக்காங்க. நம்ம யூரா இல்லாம பீக்ஸ்வாட் இருக்காங்க. ஆனா யூரா அவரோட கிளாஸை இழந்துட்டா. பீக்ஸ்வாடோட லெவல்ல நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த ஒரு காரணத்தால இவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த நியூஸ்ல சொல்லுவாங்க. சோ இந்த கொரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேரியபிள் கிரிட் மட்டும் தான். கிரிட்டால மட்டும் தான் ஏதாவது பண்ண முடியணும்.
சோ நம்ம கிரிட் ஒண்ணு பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இந்த தடவை கொரியா தோத்து போயிரும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை நம்ம பீக் ஸ்வாட் ஏத்துக்கவே மாட்டான். ஏன்னா என்னதான் நம்ம பீக் ஸ்வாட் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் அவனோட லெவல்ல நிறைய பேர் இருந்தாலும் நம்ம கிரிட் மட்டும் தான் ஒரே ஒரு வேரியபிள் அப்படின்றத ஒத்துக்க மாட்டான். தன்னால ஜெயிக்க வைக்க முடியலனாலும் தான் இங்க இருக்கிற வரைக்கும் மத்தவங்கள்ட்ட அந்த அளவுக்கு தோல்வியை சீக்கிரமா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். சோ முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் நானும் போராட போறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப இவன் இந்த நியூஸை கேட்கறான்ல, இதே மாதிரி ஆப்போசிட் சீட்ல உட்காந்து இன்னொருத்தனும் அந்த நியூஸை பாத்துக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் கொஞ்சம் எரிச்சலோட பாப்பான். ஏன் அப்படின்னா எல்லா நியூஸ்லயும் எப்ப பார்த்தாலும் கிரிட்ட பத்தியே பேசுறானுங்க, இவன் பத்தி பேசாம இருக்கிற ஒரு நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். இவன் யாருன்னு தெரியல, இவன் தான் அந்த பேஸ்பால் பிளேயர். நம்ம கிரிட் கிட்ட வந்து உன்ன கட்டி வாங்கிட்டு போனால அவன் தான் இவன். ஆக்சுவலா இவன் இவங்க தங்கச்சி கிட்ட பண்ண அந்த வயலன்ஸ்க்காக உங்க தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ணால, அது ஒரு சின்ன காம்படிஷன்ல போய் ஒரு சின்ன பொண்ணு கிட்ட போய் பிரச்சனை பண்றான்னு சொல்லிட்டு இவனை மொத்தமா அவனோட அந்த டீம்ல இருந்து தூக்கிட்டானுங்க. அதுவும் இல்லாம இவனோட இமேஜ் மொத்தமா அப்படியே கீழே இறக்கிட்டாங்க. இவனுக்கு இருந்த அந்த ஃபேம் எல்லாமே குறைஞ்சு போச்சு. இதுவும் இல்லாம அந்த ஒரு பிளான சொதப்பின காரணத்தினால கிரீனாவும் விட்டுட்டு போயிட்டா. இவனுக்கு எல்லாமே தப்பா போனதுக்கு காரணமே கிரிட் தானா, கிரிட் வந்ததுனால மட்டும்தான் இதெல்லாம் தப்பா போச்சுன்னு சொல்லி மொத்த கோவத்தையும் அப்படியே கிரிட் மேல காட்டணும்னு நினைப்பான். சோ அந்த கோவத்தை காட்டணும்ல, அதுக்காக தனக்கு மாஃபியால தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான்னு சொன்னால அந்த ஒரு ஆளை இப்ப செட் பண்ணிட்டான் நம்ம கிரிட்ட காலி பண்ண சொல்லி. இப்ப அவனும் இந்த ஒரு வீட்டுக்கு வந்துருவான். இப்ப நம்ம கிரிட்டோட வீட்டை காட்டுவாங்க. நம்ம கிரிட் அவன் ஏற்கனவே ஒரு பில்டிங் தனியா கட்டுறான்ல, சோ அந்த ஒரு பில்டிங்கை பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா அவங்க தங்கச்சி இவங்க 3 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப நம்ம கிரிட் மட்டும் தான் தனியா வீட்டுல இருப்பான். இதை இவனும் கன்ஃபார்ம் பண்ணிடுவான். ஆனா இவனால அபார்ட்மெண்ட்ஸ்குள்ள போக முடியாது. ஆக்சுவலா நம்ம கிரிட் ஃபேமஸ் ஆன உடனே இந்த அபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால இந்த அபார்ட்மெண்ட்ல தனியா செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் வச்சிட்டாங்க. இப்ப இந்த செக்யூரிட்டிஸ் இருக்கிறதுனால எல்லாரும் அவங்க கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவனால உள்ள போக முடியாது. சோ அதனால நம்ம கிரிட் வெளில வர வரைக்கும் வெயிட் பண்றான். இப்ப நம்ம கிரிட் வெளில வந்தானா கண்டிப்பா இப்ப இந்த காஸ்ட்லியான கார் எடுத்துட்டு தானே எங்கனால போவான். அதனால நம்ம கிரிட்டோட கார் பக்கத்திலே வந்து ஒளிஞ்சிருக்கா. இப்ப நம்ம கிரிட் வெளில வந்தா அவனை அடிச்சு அவனோட கை காலை முறிச்சு போட்டு போயிடலாம் அப்படின்னு அதுக்காக மட்டும் தான் இங்கே வெயிட் பண்றான். இப்ப இவனை வெயிட் பண்ண ஆரம்பா. அடுத்த நாள் காலைல வரும், அடுத்த நாள் சாயந்தரம் வரும், அடுத்த நாள் நைட்டும் வந்துரும். இப்போயும் இவன் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். ஆக்சுவலா 30 மணி நேரமா இங்கே வெயிட் பண்றான். பாவி பையன் இங்க இருந்து நவுந்திருக்கவே மாட்டான். என்ன எதுன்னு கேட்டா நம்ம கிரிட் அந்த இடத்துல இருந்து வெளில வந்திருக்கவே மாட்டாரு. அவர் 30 மணி நேரமா வீட்டுக்குள்ளே தான் இருப்பாரு. என்ன மனுஷன் இவன் 30 மணி நேரமா உள்ளே இருக்கானே, இவன் எப்ப வெளில வருவான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது அப்பதான் இவனுக்கு டக்குனு ஒரு எண்ணம் வரும். ஒருவேளை அவனுக்கு முடியாம போயிருக்குமோ, இருக்கலாம். நான் சின்ன வயசுல அனாதையா இருக்கும் போது எங்க வீட்டுல தனியா இருக்கும் போது யாருமே இல்லாம நான் எங்க வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அப்பெல்லாம் முடியாம போச்சுன்னா எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு நாம இரு, நான் ஏன் இவ்வளவு ஃபீல் பண்றேன், நான் தானே அவனை அடிக்க வந்தேன். என் மூளையே குழம்பி போச்சு. 30 நேரமா ஒரே இடத்துல இருந்து எனக்கே மூளை குழம்ப ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அப்படி இல்லாம இப்படி இருக்குமோ, நான் இந்த பக்கமா பாக்குற நேரத்துல அந்த பக்கமா கொள்ளக்காரவங்க உள்ள போய் அவனை ஹாஸ்டேஜா புடிச்சு வச்சிருந்தாங்கன்னா அச்சோ அவன் மாட்டிட்டு இருக்கானா, அப்ப ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில இருக்கானே, ஐயோ அவனை நம்ம தானே அடிக்க வந்தோம், அப்ப அவனை காப்பாத்தினாதான் அடிக்க முடியுமா? இந்த கொள்ளக்காரங்க வந்து என் பிளான வேற சொதப்புறானுங்களே, வேற வழியே இல்ல. கொள்ளக்காரங்களை போய் தடுத்தா மட்டும்தான் இவனை காப்பாத்த முடியும். அப்படி காப்பாத்தினா மட்டும்தான் இவனை நம்மளால அடிக்க முடியும். அதனால இந்த கொள்ளக்காரங்களை அடிக்கணும் சொல்லிட்டு வேக வேகமா அபார்ட்மெண்ட்குள்ள உள்ள ஓடுவான். உள்ள போன உடனே அலாரம் வந்து சவுண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஐயோ அவசரப்பட்ட அலாரம் மறந்துட்டோம்னு சொல்லி திருப்பி வேக வேகமா வெளில ஓடி வந்துருவான். திருப்பி வெளில ஓடி வந்த உடனே கரெக்டா அங்கே இன்னொருத்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் யாரு இங்கே காத்துக்கிட்டு இருக்கான், தடிமாடு மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துல போறப்ப யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே அந்த ஒரு ஆளு யாருன்னு பார்த்தா நம்ம டூனு நம்ம கிரிட்டுக்காக இங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நானுமே இங்க 30 மணி நேரமா வெயிட் பண்றேன், ஒருத்தர் பாக்கணும்ன்றதுக்காக வெயிட் பண்றேன், ஆனா உன்னை பார்த்தா டவுட்டா இருக்கே அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவனு வேகமா இவன் அடிக்கிறதுக்காக வருவான். டேய் நான் யாருன்னு உனக்கு தெரியுமா, தேவையில்லாம என்ன விருப்பம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போறதுக்காக வரும்போது நம்ம டூனு அசால்ட்டா இவனோட அட்டாக்ஸ் எல்லாத்தையும் தடுத்துருவான். ஏன்னா இவன் மறந்து போயிட்டா, என்னதான் இவன் கேங்ஸ்டரா இருந்தாலும் நம்ம டூனுமே ஒரு கேங்ஸ்டர் தான், அதுவும் ஒரு பெரிய கேங்லயே இவன் கேங்ஸ்டரா இருந்தவன். சோ அந்த ஒரு காரணத்தினால அசால்ட்டா இவனை போட்டு மிதிப்பான். இவனோட பைக்ல பஞ்ச் பண்ணுவான். இவன் இங்க இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா நம்ம டூனோட கிரிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால அதுல இருந்து விலகிட்டு அவனால ஓடவும் முடியாது. ஏற்கனவே என் பிளான் ஒர்க் அவுட் ஆகல, இதுல இவன் வேற வந்து வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுப்புல டக்குன்னு கையை மடக்கி அப்படியே ஒரு மாதிரி வீசுவான். அப்படி வீசுறதுல லைட்டா நம்ம டூனோட அந்த மூக்குல லைட்டா கீறிட்டு போயிடும். ரத்தம் வரத பார்த்த உடனே நம்ம டூன் சொல்லுவா, ஓஹோ திருப்பி உனக்கு அடிக்கலாம் தெரியுதா, நான் யாருன்றதை தெரிஞ்சுக்கணுமா, அதானே திரும்பி கேட்டுக்கிட்டே இருக்க, நான் யாருன்னு உனக்கு புரிய வச்சிடறேன்னு சொல்லி நேரா அவனை தூக்கி மொத்தம் அப்படியே கீழே டொம்முன்னு போட்டு நான் தான்டா கிரிட்டோட பாடி கார்டு டூன் அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலா இந்த டூன் இங்க வந்ததுக்கான காரணம் நம்ம யூரா மட்டும்தான். நம்ம யூரா இருக்கால, அவளுக்கு நம்ம கிரிட்டோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கிரிட்டுக்கு நிறைய எதிரிகள் இருக்காங்க. சோ கண்டிப்பா நம்ம கிட்ட இந்த மாதிரி பண்றதுக்கு யாராவது வருவாங்க நம்ம யூராவுக்கு ஏற்கனவே தெரியும். அதனால நம்ம டூனை இங்கே வர சொல்லிட்டா. ஆனா நம்ம டூன் கிட்ட காசு இல்லையா, இங்க வந்து ஒரு வீடு வாங்குறதுக்கு அவன்கிட்ட காசு இல்ல, நிலத்துக்கு எதுக்குமே காசு இல்ல. அதனால நம்ம யூரா தான் மொத்த செலவையும் பண்ணி நம்ம கிரிட்டுக்காக மட்டுமே, அவனுக்கு சேஃப்டிக்காக மட்டுமே இங்க இவனை கூட்டிட்டு வந்திருக்கா. அப்ப அந்த நேரத்துல நம்ம கிரிட்டு வெளில வந்திருப்பாப்ல, ஏதோ சவுண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கமா வந்திருப்பாப்ல. வந்து பார்த்தா ஒருத்தன் பெருசா நிக்கிறான். டேய் உன்னை பாத்திருக்கேனே, நீ டூன் தானே, ஆமா இங்க என்ன நீ பண்ற அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு பார்த்தா ஒருத்தன் கீழே வந்து கிடப்பான். ஐயோ யார் அவன், அவனை கொண்டுட்டியா? அவனை லைட்டா உடச்சு போட்டிருக்கேன். என்னது உடச்சு போட்டிருக்கியா, என்னடா அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட சாக்காவா. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகளா முடிச்சுட்டு திருப்பி அவன் கேம்குள்ள லாகின் பண்ணி பெக்கன் ஆர்கிபிள் ஒக்க வந்துருவா. ஆக்சுவலா நம்ம கிட்ட கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும். இவன் லேட்டா வந்ததுக்கான ஒரே ஒரு காரணம் நம்ம கிட்ட நியூஸ் ஃபுல்லா திருப்பி பரப்ப ஆரம்பிச்சான். ஆக்சுவலா நம்ம கிட்ட போலீஸ் எல்லாம் விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்கால, இவன் தான் அந்த கேங் மெம்பர் பிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்லயும் போட்டுட்டாங்க. உண்மையிலே டூன் தான் பிடிச்சா. ஆனா நம்ம டூன் ஏற்கனவே கேங்க சேர்ந்தவ. சோ அவன் பேர் வெளில வந்துச்சு
அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை தானே. அதனால நம்ம கிரிட் தான் அவனை பிடிச்சா அப்படின்னு சொல்லி எல்லா நியூஸ்லயும் வந்துருச்சு. நீ ஏன் ஒரு நல்ல குடிமகன் அப்படின்னு சொல்லி கிரிட் எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பாராட்டு மழலாம் முடிச்சு உள்ள வரதுக்கு நம்ம கிரிட்டுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. நம்ம கிரிட் ஏற்கனவே தேவையான அந்த மாஸ்டருக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்டையும் செஞ்சுட்டான். சோ இப்போதைக்கு நம்ம கிரிட் பண்ண வேண்டியது எல்லாமே ஐலாண்டை கிளியர் பண்ணா போதும். அவன் ட்ரைனிங் மட்டும் எடுத்தா போதும். ஏன்னா அடுத்து ஒரு பெரிய ஈவென்ட் வரப்போதுல. அவன் போன காம்படிஷன்ல கலந்துக்கிறப்ப அதுல பெருசா தாட்ஸ் எல்லாம் போட்டுருக்க மாட்டான். சும்மா போய் ஏனோதான் அப்படின்ற மாதிரி தான் கலந்துருப்பான். இருந்தாலும் அவனுக்கு நிறைய காசு கொடுத்துருப்பானுங்க. சோ இந்த தடவை அவன் இன்னும் கலந்துக்கிட்டான் அப்படின்னா அது இன்னும் பெட்டரா பண்ணும்ல. போன தடவை இருந்ததை விட நம்ம கிரிட் இன்னும் பெட்டரா இருக்கணும்ல. சோ அதனால நம்ம கிரிட் அதுக்காக ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஐலாண்ட்ஸ்ல முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஐலாண்ட்ஸ் கிளியர் பண்ணும். அப்படி பண்ணா மட்டும் தான் நம்ம கிரிட் இன்னும் ட்ரெயின் ஆவா. சோ நம்ம கிரிட் இப்போ ஒரு வழியா 41வது ஐலாண்டுக்குள்ள உள்ள போவா. உள்ள போன உடனே ஃபர்ஸ்ட் ரிவார்ட் தான் சொல்லுவாங்க. அந்த ரிவார்ட் என்ன அப்படின்னா நம்ம கிரிட் ஏற்கனவே வச்சிருக்கக்கூடிய ஸ்கில்லோட லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நார்மலா சேலஞ்சர் பாயிண்ட்ஸ் தான் கொடுக்கும். இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் யோசிச்சுட்டு இருப்பான். அந்த நேரத்துல தான் இந்த குவெஸ்ட் ஜெனரேட் ஆகும். இந்த குவெஸ்ட் என்ன தெரியுமா? நம்ம கிரிட் அவனுக்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிக்கணும். இது கேட்கும்போது நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்னது எனக்கு எதிராக சண்டை போடணுமா? ஓஹோ ஐலாண்ட் எல்லாமே போக போக இன்ட்ரெஸ்டிங் ஆயிட்டே இருக்கு. கொஞ்சம் சேலஞ்சிங்காவும் இருக்கு. எனக்கு எதிராக சண்டை போட்டு ஜெயிக்கிறது ஓரளவு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலா சேலஞ்சிங்கா இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கிரிட்டுக்கு இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஹிடன் மீனிங் இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா வெளில தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஐலாண்ட் இருக்குல்ல அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10-15 ஐலாண்ட் அது எல்லாமே ஆரம்பத்துல உங்களுக்கு எல்லாமே காமனான குவெஸ்ட். ஒருத்தவங்களுக்கு அந்த சேலஞ்ச் பண்றதுக்கான தகுதி இருக்கா இல்லையான்றதை டெஸ்ட் பண்றது. ரெண்டாவது எல்லாமே அவங்களோட பாஸ்ட் லைஃப் அவங்க பாஸ்ட் செல்ஃப்ல என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களோ அது எல்லாத்தையும் சரி பண்றது. இப்போ மூணாவது அவனோட கரண்ட் செல்ஃபோட சண்டை போட போறான். சோ போக போக இது ஏதோ ஒண்ணு இம்ப்ரூவ் பண்ற மாதிரியே தெரியுது. அதாவது ஒருத்தவங்கள மொத்தமா தேத்துற மாதிரி. சோ இதெல்லாத்தையும் பண்றதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? அதுவும் இல்லாம 66வது ஐலாண்ட்ல அப்படி என்னதான் இருக்கு? அந்த கடைசி ஐலாண்ட்ல வேற ஏதாவது ஒரு பெருசா ஒரு விஷயம் இருக்குமா? அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு அந்த ஆப்போசிட் கிரிட் நடந்து வந்துகிட்டு இருப்பான். அவனை பார்க்கும்போது நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அவன் கிட்டயுமே காட் ஆன்ஸ் இருக்கும். அதே மாதிரி கிரிட்டோட கிரேட் ஸ்வார்டுமே வச்சிருப்பான். சோ கிரிட்டோட எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அவன் கிட்டயும் இருக்கும். எல்லாத்தையும் அவனால யூஸ் பண்ண முடியும். அதோட எல்லா ஸ்கில்ஸையுமே அவனால யூஸ் பண்ண முடியும். நம்ம கிரிட் எப்படி இருக்கானோ அப்படியே ஒரு ரெப்ளிகா. நம்ம கிரிட் இவன் கூட தான் சண்டை போடணும். ஆனால் நம்ம கிரிட்டுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஏன்னா என்ன இருந்தாலும் அது நான் தானே. என்ன எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றது எனக்கு தான் நல்லா தெரியும். அதனால இதை நான் ஈஸியா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்ப அந்த ஆப்போசிட் இருக்கால அவன் பேக்மோட ஸ்வாட் டான்ஸை யூஸ் பண்ண ஆரம்பா. அப்ப அந்த ஃபோட் ஒர்க்க பார்த்த உடனே நம்ம கிரிட் அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிருவான். இது கண்டிப்பா லிங்க்டு கில் தான் அப்படின்னு. ஓஹோ அப்ப இவனால ஃபியூஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ண முடியுது. ஆனாலும் பிரச்சனை இல்ல. இவனை ஈஸியா தடுத்துறலாம். ஏன்னா லிங்க்டு கில்லை எப்படி கவுண்டர் பண்றதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நினைப்பா. ஆனா அந்த ஃபோட் ஒர்க்க பண்ணிக்கிட்டே இருக்கால அந்த ஃபோட் ஒர்க்ல எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டே இருப்பான். இது இந்த ஸ்டெப்ஸ் வரவே வராது. லிங்க்டு கில்ல இந்த ஸ்டெப்ஸே கிடையாது. இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட யோசிக்கும் போது அப்பதான் அந்த ரெப்ளிகா அந்த ஸ்கில்லோட பேரை சொல்லுவான். பேக்மா ஸ்வாட் டான்ஸ் லிங்க்டு கில் வேவ். நார்மலா நம்ம கிட்ட ரெண்டு ஸ்கில்ல ஏற்கனவே ஃபியூஸ் பண்ண கத்துக்கிட்டா. ஆனா இவன் 3 ஸ்கில்ல ஒண்ணா ஃபியூஸ் பண்ணிருக்கான். இத நம்ம கிட்ட எதிர்பார்த்திருக்க மாட்டான். நம்ம கிட்ட ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆக்சுவலா இந்த ரெப்ளிகா வெறும் சாதாரண ரெப்ளிகா மட்டும் கிடையாது. நம்ம கிட்ட ஈஸியா ஓவர் கம் பண்றதுக்கு. ஏன்னா இந்த ஒரு ரெப்ளிகா நம்ம கிட்டோட ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கிற ரெப்ளிகா. இவனுக்கு நம்ம கிட்ட யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கில்ஸையும் யூஸ் பண்ண முடியும். அதையும் தாண்டி நம்ம கிட்டோட ஸ்கில்ஸ்ல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும்ல. அது எல்லாத்தையும் ஒண்ணா கம்பைன் பண்ணி அது எல்லாத்தையும் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது உனக்கு தெரியும். அதாவது புத்திசாலியா ஒரு கிரிட் நல்லா கேம் விளையாட தெரிஞ்ச ஒரு கிரிட் இருந்தானா எப்படி இருப்பா? அந்த மாதிரி ஒரு கிரிட் தான் நம்ம கிரிட் ஓவர் கம் பண்ணணும். ஆனா இது அந்த அளவுக்கு ஈஸியா இருக்க போதா? நம்ம கிரிட் ஓவர் கம் பண்றதுக்கு கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்க போகுது. சோ எப்படி ஓவர் கம் பண்ண போறான்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைனோரா गाइस, arigato gozaimasu.